எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பலமுறை இந்த யூடியூபின் வாயிலாக உங்களுக்கு பல விஷயங்களை தெரிவித்து கொண்டு இருக்கின்றோம். சூனியம் என்பதும் செய்வினை என்பதும் ஒரு மனிதனை கொல்லக்கூடிய, ஒரு மனிதனை முடக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இதை ஆரம்பத்திலிருந்தே தடுத்தால் நற்பலன்களை அடையலாம். இதை பெரிதாக்கி பல ஆவிகளை, சில ஆவிகளாக இருக்கும்போது விட்டுவிட்டு பல ஆவிகள் அதிகப்படுத்தி மனிதனை, உயிரை கொள்ளக்கூடிய நிலையை தள்ளப்படுகிறது. அதற்காக ஒரு நல்ல மனிதர்களை நீங்கள் ஆராய வேண்டும். உங்கள் ஊரிலோ இல்லை வேறு எங்காவதோ நல்ல மனிதர்களை ஆராய்ந்து அவர்களிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். எப்படி ஒரு மனிதனிடத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும்படி எந்த புத்தகத்திலும் எங்கும் எழுதப்படவில்லை, சொல்லப்படவில்லை என்று நீங்கள் குழம்பலாம். குர்ஆன் மூலம், நல்ல குர்ஆனை நல்ல மனிதர்களிடத்தில் நற்விஷயங்களுக்காக நீங்கள் ஆராய வேண்டும். அந்த மனிதர்களை நீங்கள் ஆராய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நேர் வழி பெறுவீர்கள். சில குடும்பங்களில் நாகத்தை நாங்கள் அதை ஜின்கள் என்று சொல்கின்றோம். நாக வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஜின்களை நீங்கள் அடிக்கும்போது அங்கு மனிதர்களுக்கு அது தொல்லை கொடுக்கிறது. அந்த தொல்லைகளுக்காக நாகதோஷம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அந்த தோஷம் என்பது, அதை நீங்கள் நீக்காத வரையில் அது உங்களை விடாது. உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வம்சத்தில் வரக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் வாழையடி வாழையாக உங்களை தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில், இந்தியாவில் சுமார் 97% இந்த நாக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கிவிட்டது, தலைக்கு தூக்கி கொண்டு இருக்கிறது. இதை சரியாக பார்த்து கணித்து கூறக்கூடிய நபர்கள் இங்கு இல்லாததால் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்கள் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலையின் மூலமாகவும் அல்லது வாகனத்தில் விபத்துகளின் மூலமாகவும் தானே தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதற்கு 100% காரணம் இதுவே. படிப்புகளில் தடைகளும், திருமணத்தில் தடை, குழந்தையின்மை தடை, தொழில் முடக்கம், நிலம் வழக்கு பிரச்சனைகள், இது சதா சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைக்கு இந்த நாகதோஷம் மனிதனை தள்ளுகிறது, தள்ளப்படுகிறது. இதற்கு பரிகாரமாக சிலர் சில விஷயங்களை செய்கிறேன் என்று அதை சமாதானப்படுத்துகிறான். அந்த நாகத்தை சமாதானப்படுத்தி 6 மாதங்களுக்கோ 1 வருடத்துக்கோ அதை அடக்கி ஆளக்கூடிய நிலைக்கு சமாதானம் செய்து வைக்கின்றான். ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் லைஃப் டைம், கடைசி வரையில் அது இவர் பக்கம் திரும்பாதவாறு அதை தடுத்தி, அதை நீக்கி
இவர்கள் வம்சத்தை இது தொல்லை கொடுக்காதவாறு இருக்க ஏற்பாடுகள், தீர்வுகள் கொடுக்கப்படுகிறது. இதனால் இந்த நாக சம்பந்தப்பட்டது தன் உடைமைகளை அழித்து கொண்டிருக்கும், அடுத்தது தன்னுடைய உயிர்களை எடுக்கக்கூடிய வகையில் இது ஏற்படுத்தும். கணவன் மனைவிகளை பிரித்து விடுவது இதனுடைய தலையாய பணிகளில் ஒரு பணியாக இருக்கிறது. பிள்ளைகள் தந்தையிடம் பிரிப்பது, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் மன உளைச்சல், தூக்கம் இல்லை, சதா மருத்துவமனைக்கு நடந்து செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுத்துவது அனைத்துமே இந்த நாக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் தான். இதற்கு தீர்வாக நாங்கள் ஆவடியில் இதை பரிபூர்ணமான ஒரு சேவையாகவே இது செய்து கொண்டிருக்கிறோம். பலர் இதை செய்கிறேன் என கூறி உங்களை ஏமாற்றி மாய வலையில் தள்ளக்கூடிய நிலைக்கு ஏற்படுத்துவார்கள். பல லட்சங்களை பிடுங்கி பிழைப்பை நடத்தி கொண்டு ஒரு கூட்டமே யூடியூபில் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் இதை சேவையாகவே ஒரு சொற்ப பணத்தில் இதை செய்து கொடுக்கிறோம். நிரந்தர தீர்வு, தீர்வு என்றால் நிரந்தர தீர்வு. அது போன்ற ஒரு நிரந்தர தீர்வை அடைவதற்கு நீங்கள் ஆவடியில் உள்ள என்னுடைய செல் நம்பரை ஃபோன் செய்து உங்கள் நேரத்தை என்று வர வேண்டும் என்று தீர்மானித்து அன்று என்னை சந்திக்கலாம். என்னுடைய நம்பர் 97 0 786 791 97 97 90 786 791 97 90 786 791 என்ற நம்பரில் தொடர்பு கொள்ள உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். ஷஹீன் அன்வர் பாஷா, மவுண்ட் ரோடு தர்கா ட்ரஸ்டி, சென்னை.